அவர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உனக்கு நான் என்ன செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பாராம். 55க்கு அப்புறம் அவர் மனசில் என்ன பட்டுச்சுன்னு தெரியல, அவர் வந்து இருப்பாரா இல்லையான்றது அவர் மனசில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருடைய லைஃப்பில் வந்து அவருடைய காரை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, அவர் வளர்த்த சிங்கத்தை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய லைஃப்பில் காருன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம், அதுவும் அவர் வச்சுருந்த அந்த ப்ளூ கலர் நீல கலர் கார் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவர் வச்சுருந்த 3 காருக்குமே அந்த 1977ன்ற நம்பர் பிளேட் தான் கேட்டு வாங்குவாராம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 1977 தான் வந்து அரசியலில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த 1977ன்ற நம்பர் வந்து அவர் எப்போவுமே அந்த நம்பர் பிளேட் வந்து வச்சுருப்பாராம். அதுவும் நீல கலர் கார் குறிப்பாக அது வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த காலகட்டத்தில். எம்ஜிஆர் வந்து பீச் பக்கம் போனானாலே அங்கே இருக்கிற மீனவர் மக்கள் எல்லாமே வந்து ஓடி வருவாங்களாம். எம்ஜிஆரோட கார் வந்துச்சு, ஐயாவோட கார் வந்துச்சு, ஐயாவோட கார் வந்துச்சுன்னு சொல்லி ஓடி வருவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு ரோட்டில் போகுது அந்த கார் அப்படின்னா, அவர் போகும்போதே வழியில் வந்து எம்ஜிஆரை புகழ்ந்து பாடுற மாதிரியான பாடல்களை வந்து ப்ளே பண்ணுவாங்களாம். அதெல்லாம் கேட்டுட்டு எம்ஜிஆர் வந்து சிரிச்சுட்டு கையாட்டிட்டு போயிட்டே இருப்பாராம். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அவரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவர் அந்த ட்ராவல் அவர் போகிற வழியெல்லாம் பாடல்கள் வந்து ப்ளே பண்ணுவாங்களாம் ஸ்பீக்கர் வச்சு. அவ்வளோ எம்ஜிஆர் வந்தால் அந்த காரில் வந்தால் அவ்வளோ ஒரு கிரேஸாக எம்ஜிஆர் காரில் இப்படி கிராஸ் பண்ணாருன்னா அவ்வளோ ஒரு கிரேஸாக மக்களுக்கு. ஸோ எம்ஜிஆரோட கார் வருதுன்றது ரொம்ப அடையாளத்துக்குரிய ஒரு காராக, எம்ஜிஆருக்கு ரொம்ப விருப்பமான காராக. அதனால் அந்த காரை வந்து கடைசி வரைக்கும் அவர் கூடவே வச்சுருந்தாலும் அதிகமாக ட்ராவல் பண்ணதும் அந்த காரில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து சிங்கம் வளர்த்தாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த சிங்கம் இன்னி வரைக்கும் பதப்படுத்தப்பட்டு எம்ஜிஆரோட வீட்டில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. 1957 நாடோடி மன்னன்ற படத்தில் ஒரு சிங்கம் ஃபைட் வைக்கலாம் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 2 சிங்கத்தை வாங்கியிருக்காரு. ராஜா ராணி அப்படின்னு சொல்லி ஆண் பெண் சிங்கத்தை வாங்கியிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த சிங்கத்தை வச்சு ஃபைட் சீன் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அந்த சிங்கத்தை வச்சு அவங்களால ஃபைட் சீன் எடுக்கவே முடியலையா 57வது வருஷத்தில் நாடோடி மன்னன் படத்தில். என்ன நடந்திருக்கு, அந்த சிங்கத்தை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் காவலாளி ஒருத்தரை வச்சுருந்துருக்காரு எம்ஜிஆர். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் இந்த மாதிரி பெரிய விலங்குகள்லாம் இருந்துச்சுன்னா அது மேலே சங்கிலியோ இல்லை கயிறோ ஏதோ ஒன்று போட்டுட்டோன்னா அது அந்த இடத்த விட்டு நகராதான். அந்த காவலாளி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சிங்கத்தை வந்து கட்டி போடுறதுக்கும் இன்னொரு சிங்கத்து மேலே சங்கிலி போட்டுட்டு நிப்பாட்டிட்டு கட்டி போடுறதுக்கு போயிருக்காரு. அவர் போன அந்த கேப்பில் அந்த சிங்கம் என்ன பண்ணியிருக்கு, வெளியே கேட்டு வழியாக வெளியே போயிட்டு பக்கத்து பங்களாவுக்கு போயிடுச்சான். பக்கத்து பங்களாவுக்கு போனவொடனே அங்கே இருக்கிறவங்களாம் அலறிட்டு கத்திக்கிட்டு ஓடுறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிங்கத்தை மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்துட்டுருக்காங்க. 57 பிளான் பண்ண அந்த சிங்கத்தோட ஃபைட் வந்து எடுக்க முடியல. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அதை வந்து சர்க்கஸ்க்கு அனுப்பிட்டாங்களாம். சர்க்கஸ்க்கு அனுப்பி அங்கே இருந்திருக்கு அந்த சிங்கம் வந்து கொஞ்ச நாள் வந்து அங்கே சேஃபாக வளர்ந்துருக்கு. ஸோ இங்கே வைக்கிறது பப்ளிக்கில் இருக்கிறது அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்ன்றதுனால அங்கே வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1969 அடிமை பெண்ற எம்ஜிஆரோட படத்தில் ஒரு சிங்கத்தோட ஃபைட் ஒன்று வரும் இல்லையா. ஸோ அந்த ஃபைட் அப்போது மறுபடியும் அந்த சிங்கத்தை சர்க்காஸ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து அந்த சிங்கத்தை அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக. சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குழிகள் வந்து பறித்து வச்சுட்டு அதுக்குள்ளே தான் அதை வந்து நிப்பாட்டுவாங்க. இல்லைனா அது வந்து ஈஸியாக மேலே வந்துடும், குழியிலேருந்து அதனால் மேலே தாவ முடியாதான். ஸோ அதனால் பெரிய பெரிய குழி வந்து பறித்து அதுக்குள்ளே சிங்கத்தை வந்து நிப்பாட்டியிருந்திருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கு, எம்ஜிஆர் தோல் மேலே அந்த சிங்கம் இப்படி 2 கையை வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு சீன் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அந்த சிங்கம் வந்து வெளியே வருது. வந்த உடனே என்ன பண்ணிடுது, எம்ஜிஆரோட மூஞ்சில் அடிச்சுட்டு தான். சிங்கத்தை வச்சு ஃபைட் பண்ணுறாங்கன்றதுனால நிறைய பேர் வந்து ஷூட்டிங் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அந்த ஷூட்டிங் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த எம்ஜிஆரோட மூஞ்சில் அடித்தோடனே அங்கே இருந்த ஒருத்தர் வந்து ஐயோ தலைவர் அடிச்சிச்சு அந்த சிங்கம் அப்படின்னு பயங்கரமாக கத்திருக்கான். கத்தின உடனே எம்ஜிஆர் கோவம் வந்து அவனை கூப்பிட்டு பரால்னு ஒரு அரைஞ்சறான். எதுக்கு இப்போ நீ வந்து கத்தி இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இப்போ என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து டென்ஷன் பண்ணுற வேலை வச்சுக்காத, முதல்ல எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் சிங்கமும் கேமராமேன் மட்டுமே வச்சு அந்த சீன் வந்து எடுத்து முடிச்சாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை வரல, மறுபடியும் அந்த சிங்கத்தை வந்து சர்க்கஸ்க்கே அனுப்பிட்டாங்களாம். ஆனால் வந்து அந்த சர்க்கஸில் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கு அந்த சிங்கம். அதுக்கப்புறம் அந்த சிங்கம் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிங்கத்தை வந்து எம்ஜிஆர் வந்து பாம்பேக்கு அனுப்பி பதப்படுத்தி அந்த சிங்கத்தை அவர் வந்து டைனிங் ஹால் கிட்ட ஸ்டெப்ஸ் ஏறி போகிற இடத்துல அந்த சிங்கத்தை வந்து ஒரு கண்ணாடி பெட்டியில் அடைச்சி பதப்படுத்தப்பட்ட சிங்கத்தை கண்ணாடி பெட்டியில் அடைச்சி வச்சுருப்பாராம். அவர் போகும்போது வரும்போதுலாம் அந்த சிங்கத்தை வந்து பார்த்துட்டு போவாராம், பார்த்துட்டு வருவாராம்.
அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்ததுக்கப்புறமும் இன்னி வரைக்குமே அந்த சிங்கத்தை பதப்படுத்தப்பட்டு அந்த பெட்டியில் அப்படியே அழகாக வச்சுருக்காங்களாம். நீங்கள் வந்து சப்போஸ் எம்ஜிஆரோட வீடு சுற்றி பார்க்கணும் சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த சிங்கத்தை பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எம்ஜிஆருக்கு அந்த சிங்கம், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவருடைய கட்டுடல் மேனி தான் அப்போ வந்து அதிகமாக பேசப்பட்டது. ஆக்ஷன் மூவினாலே அப்போ எம்ஜிஆர் தானே, அவர் வந்து ரொம்ப கட்மஸ்தாக இருப்பார், ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மேனாக இருப்பார் அப்போல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தம்பிள்ஸு, அந்த கர்லாக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்லாக்கட்டையை 5 வச்சுருப்பாராம். அது வந்து அவரே ஸ்பெஷலாக செஞ்சு வர வச்ச விஷயம். கர்லாக்கட்டையை 5 வச்சுருப்பாராம், நிறைய தம்பிள்ஸ் வச்சுருப்பாராம். அது டெய்லி அவர் எக்ஸசைஸ் பண்ணுற விஷயங்கள்லாம். எம்ஜிஆர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 85 பார்த்தீங்கன்னா 85க்கு அப்புறம் யார் அவர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உனக்கு நான் என்ன செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பாராம். அது அவர் சொல்லிகிட்டே இருப்பாராம். யாரும் தங்கிட்ட வந்து கேட்கணும், எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டால் தான் நான் கொடுப்பேன்ற மாதிரி கேரக்டர் கிடையாதான். அவர் 85க்கு அப்புறம் அவர் மனசில் என்ன பட்டுச்சுன்னு தெரில, அவர் வந்து இருப்பாரா இல்லையான்றது அவர் மனசில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் யார் வந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட்லேருந்து யார் வந்தாலும் சரி, உனக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு வரான். அந்த மாதிரி சத்யராஜ் வந்து ஒரு தடவை எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ வந்து எம்ஜிஆர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும். ஐயா நான் உங்களை பார்க்குறதே பெரிய விஷயம், உங்களை என்னை பார்க்குற அந்த பாக்கியம் கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயம், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லவே, இல்லை நீ ஏதாச்சும் ஒன்று கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவே, அவர் வந்து அந்த கர்லாக்கட்டை சுற்றுவார் இல்லையா, அது வந்து ஒரு 5 வச்சுருந்துருக்காரு. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்களே, அதில் எனக்கு ஒன்று கொடுங்கய்யா, அவங்க ஞாபகமாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவே, உடனே அந்த கர்லாக்கட்டையை ஒன்று எடுத்து சத்யராஜ் கிட்டே கொடுத்துட்டாராம். 5 இருந்த கர்லாக்கட்டை இப்போ 4 தான் இருக்கும். நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். 5 கர்லாக்கட்டை இருக்காது, 4 கர்லாக்கட்டை தான் இருக்கும். அதில் ஒன்று வந்து சத்யராஜ் கிட்டே இருக்குது, அவர் ஞாபகமாக வச்சுருப்பாராம். அதே மாதிரி பாக்தாத் திருடன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அதில் வந்து வைஜெயந்தி மாலா வந்து எம்ஜிஆருக்கு பேரா நடிச்சிருந்தாங்க. எஸ்என் லக்ஷ்மின்றவங்க வந்து அம்மா கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து அவங்கள புலி தாக்குற மாதிரி ஏதோ ஒரு சீன் வருமா. ஸோ அதுக்கு வந்து டூப் போட்டு வேற ஒரு பெண்ணை வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அந்த பெண் வந்து நடிக்கும்போது என்ன ஆயிருக்கு, புலி வந்து அடிச்சிருச்சான். புலி அடிச்சுட்டு அந்த பொண்ணு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எம்ஜிஆர் இல்லை. அந்த சீனுக்கும் எம்ஜிஆருக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அந்த சீனுக்கும் தான் சம்மந்தம். அந்த புலி அடித்ததுக்கப்புறமா ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான், தயாரிப்பாளர்கள் தான் அந்த பொறுப்பேற்றுக்கணும், அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எல்லாமே செய்யணும். ஆனால் அந்த முழுக்க அங்கே இல்லாமலும் அவர் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே முழுக்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு உண்டான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செய்கிறதுக்கு எல்லா செலவுகளுமே எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டு அவங்களை முழுக்க சரி பண்ணி ஒரு கார் அனுப்பி அவங்கள கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுன்ற அளவுக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவங்க அந்த காரில் ஏறி வீட்டுக்கு போகிற வழியில், இல்லைப்பா நீ என்னை தப்பாக கூப்பிட்டு வந்துட்ட, இங்கே இல்லை என்னோடய வீடு வேறு தெருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்கம்மா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து உங்களுக்காக இங்கே ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு, இந்த வீட்டில் தான் நீங்கள் இனிமேல் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்லி, அந்த பெண்ணுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியாக பயங்கர ஆச்சரியமா, தலைவர் எனக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நேராக அந்த அம்மாவை அந்த அவங்க பேரில் வாங்கப்பட்ட அந்த வீட்டில் இறக்கி விட்டார் அந்த டிரைவர். இது எதனால் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூப் போடுற ஆர்டிஸ்ட், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. எம்ஜிஆரோட படத்தில் அந்த அம்மாவை புலி அடிச்சிருச்சுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எம்ஜிஆருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் எம்ஜிஆரோட படத்தில் தானே இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த அம்மா வந்து டூப் போடுற அம்மா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அதெல்லாம் அதை யோசித்து அந்த அம்மா பேரில் ஒரு வீட்டையே வாங்கி அந்த அம்மாவை வந்து சேவ் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். இந்த மனசு நிஜமாக யாருக்குமே வராதுங்க. அது கேள்விப்பட்டோன்னே எனக்கு அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எம்ஜிஆர் வந்து அவருடைய வாழ்க்கையில் முக்கியமாக செஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.